ஹே பாய்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப 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 ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த எடிட் பாருங்க. எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் அண்ட் அந்த பிஎன்ஜி எல்லாமே உங்களுக்கு வேணா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து பேக்ரவுண்ட் டைப் பண்ணிருங்க. டோட்டலாக எல்லா ஃபைலுமே உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லெட்டர் மறக்காம பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ VPN கனெக்ட் பண்ணிட்டு CapCut ஓப்பன் பண்ணி VPN கனெக்ட் CapCut ஓப்பன் பண்ணில இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான். இதில் நியூ வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த நான் கொடுக்குற இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 2 ஃபோட்டோஸ் மட்டும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, இதில் லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த ஃபோட்டோஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ என் ஃபோட்டோவே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆட் ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ரிமூவ் பிஜின்னு சொல்லிட்டு இருக்குது. டச் பண்ணிட்டு ஆட்டோ ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. ஓகேவா? 2 ஃபோட்டோஸும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஃபோட்டோ பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை அந்த இடத்துல இப்படி கரெக்டாக ஜூம் பண்ணி ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஃபோட்டோ எந்த இடத்துக்கு தேவைப்படுதுன்னு கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு சிம்பிளாக இது வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் வேணால் மறக்காம நான் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்டில் ஃபைல் சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லா இது டெம்ப்ளேட்டும் ஷேர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் செட் பண்ண மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு டெம்ப்ளேட் இருக்கிற ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இழுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு டெம்ப்ளேட் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சரி மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாஸ்க் ஆப்ஷனை டச் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க்கை வந்து கீழே தலையில திருப்பிட்டு கீழே வந்து ஃபுல்லாக கொண்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. கீழே இந்த மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி கீழே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். வந்து கீ ஃப்ரேம் ஒரு கீ ஃப்ரேம் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து 2வது கீ ஃப்ரேமில் இப்போ ஃபுல்லாக நம்ம கீழே வச்சுட்டு வந்தோம்ல இது ஃபுல்லாக மேலே இழுத்துட்டுவோங்க. இப்படி ஃபுல்லாகவே மேலே இழுத்துட்டு அது இழுத்துட்டு சென்டர் ஆப்ஷன் கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்வ் ஆப்ஷன் இருக்கும். அந்த கர்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கர்வ் செட் ஆகுதோ அந்த கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் இந்த கர்வ் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க கீழே வந்து ஒரு ஃபோட்டோ அனிமேஷன் வரும். ஓகேங்களா? 2 ஃபோட்டோக்கு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சேம் நான் பண்ணி காட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 ஃபோட்டோவும் ப்ராப்பராக நான் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஃபோட்டோ டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரி எஃபெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு பாடி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த எஃபெக்ட் டச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் டச் பண்ணிட்டு உங்களுக்கு இன்டென்சிட்டி மட்டும் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்மியாக ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே கலர் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோட்டோக்கு எந்த கலர் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. 2 ஃபோட்டோஸுமே செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் செட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் அவ்வளோதான் அந்த எடிட். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், குட் பை. நெக்ஸ்ட் உங்களுக்கு நியூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருவோம். செக் பண்ணி பாருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க.